master, once a failed teacher, coming back as a real master. எபிசோட் 2. ஓடிச் சென்ற டாக்டர், பிரின்சிபால் சார், ஜீவா சாகல, சீக்கிரம் வாங்க என்று பதற்றமாக கத்தினார். வேகமாக ஜீவா இருந்த அறை உள்ளே அனைவரும் நுழைய, இது கனவா நிஜமா, என்ன நடக்குது இங்க என ரித்விக் எதிரில் இருந்த மருத்துவர்களை பார்த்து கேட்டான். அதான் எங்களுக்கும் புரியல. செத்த நீ எப்படி உயிரோட இருக்க? காட்ஸ் கிரேஸ், அன்பார்ச்சுனேட்லி நீ உயிரோட இருக்க என மருத்துவர் சிரித்துக் கொண்டு கூற, கடவுளே, நான் அப்ப சாகலையா? எரிமலை வெடிச்சது, என் உடம்பு கருகி போனது எல்லாமே கனவா என ரித்விக் பரவசமாக கேட்டான். ஜீவா, நீ உயிரோடவா இருக்க? நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். உன்னை திரும்பவும் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல என பின்னாலிருந்து சொல்லிக்கொண்டு மருத்துவர்களை கடந்து பிரின்சிபல் மார்க்ஸ் ஜீவாவின் அருகில் நின்றார். சார், நான் ஜீவா இல்ல. நான் இப்போ எங்க இருக்கேன்? நீங்கள்லாம் யாரு? ரமேஷ், தினேஷ்லாம் எங்க என்று ரித்விக் குழப்பமாக கேட்க, ஜீவாவை சுற்றி இருந்தவர்களும் ஒன்றும் புரியாமல் அதே குழப்பத்துடன் பார்த்தனர். ஏய், உனக்கு இன்னும் போதை தெளியலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில சவால் விட்ட மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ட உன்கிட்ட சேர்க்கிற வழிய பாரு. இந்த நிலைமையில இருக்கிறதால உன்னை மன்னிச்சு விட்டுருவேன்னு நினைக்காத. டீல் இஸ் அ டீல், டேக் கேர் என சொல்லிக்கொண்டு அங்கிருந்து மார்க்ஸ் வேகமாக கிளம்பினார். ஜீவாவா? யார் அது? என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்றான் அந்த ஆளு என ஜீவா உடலில் உள்ள ரித்விக் முணுமுணுத்தான். ஜீவா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும், ரிலாக்ஸ் என மருத்துவர்கள் சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேற, அறக்க பறக்க மேஜிக் ஸ்கூல் அகாடமி பியூன் அலெக்ஸ் அறைக்குள் நுழைந்தான். அவன் ஜீவாவின் நெருங்கிய நண்பனும் கூட என்பதால் பதட்டமாக உள்ளே வந்தான். ஜீவா, எப்படி இருக்க? இப்ப ஓகேவா? ஏன்டா இப்படி பண்ற? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இந்த குடினாலதான் இவ்வளோ பிரச்சனையும். உனக்கு இப்போவாச்சும் புரியுதா என்ன என ஜீவாவின் கையை பிடித்து கேட்டான் அலெக்ஸ். யார் ஜீவா? என்ன பார்த்து ஏன் இதையே எல்லாரும் சொல்றாங்க? நிஜமா இது கனவில்லையா, நிஜம்தானா என ரித்விக்கிற்கு பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. டேய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிற என அலெக்ஸ் மீண்டும் கன்னத்தை தட்டி கேட்க, ஜீவா அலெக்ஸ் கை விரல்களை பார்த்தான். 5 விரல்களும் ஒரே அளவில் சரிசமமாக இருந்தது. அலெக்ஸ் தோற்றம் சற்று வித்தியாசமாக இருந்தது. நம்மள போலத்தான் இருக்கான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்களே இங்க எல்லாரும். எந்த நாடு இது? ஒருவேளை ஆப்பிரிக்காவில எங்கேயும் இருக்கமா? ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்து அதிர்ச்சியாக எழுந்து, யார் நீங்க எல்லாம்? நான் எங்க இருக்கேன்? என்ன வெளியே விடுங்க, நான் போகணும் என பைத்தியம் போல் கத்திக்கொண்டு பெட்டில் இருந்து கீழே இறங்கி ஓட முயற்சி செய்தான் ரித்விக். டே, உனக்கு என்னாச்சு? தண்ணியில விழுந்ததுல நட்டு கண்டுருச்சா? நான் அலெக்ஸ்டா, உன் நண்பன் என ஜீவாவின் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் அலெக்ஸ். ஜீவா அவன் கையை வேகமாக எடுக்க முயற்சிக்கும் போது தன் கை விரல்களை பார்த்து மேலும் அதிர்ந்தான். அலெக்ஸ் கை விரல்கள் போல் தன் கை விரல்களும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த ஜீவா மேலே பார்க்க மேலும் அதிர்ந்தான். எதிரே கண்ணாடி இருக்க அதில் அவன் முகத்தை பார்க்க அது ரித்விக்கே இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. ஆண்டவா, யார் இது? நான் எப்படி இவன் உடம்புக்குள்ள வந்தேன்? இது என்ன இடம்? வேற உலகமா, மறு ஜென்மமா? அப்படின்னா நான் குழந்தையா தானே இருக்கணும். இந்த தடிமாடு மாதிரி இருக்கிற இவன் உடம்புக்குள்ள என்ன செய்யற? ரித்விக் மிரண்டு போய் கண்ணாடி பார்ப்பதை பார்த்த அலெக்ஸ், ஜீவா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், பொறுமையா உட்காரு, நீ ஏதோ பயத்துல இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகல, இந்தா இந்த தண்ணிய குடி என கருப்பு நிற தண்ணீரை கொடுத்தான் அலெக்ஸ். இந்த தண்ணி அழுக்கா இருக்கே என அதிர்ச்சியில் தயங்கியபடி கேட்டான் ரித்விக். அழுக்கா? இல்லையே, இது சுத்தமான தண்ணிதான், குடி என அலெக்ஸ் மெதுவாக ஜீவாவை குடிக்க வைத்தான். குடிக்கும் பொழுது பூமியில் உள்ள நீரைப் போலவே இந்த நீரும் இருந்ததை ஜீவா உணர்ந்தான். அவன் நினைவில் எரிமலை வெடிப்பு, லைப்ரரி எரிந்தது, அவன் அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகள் மட்டும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடம் அந்த அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. ரித்விக் சட்டென்று, எங்க அப்பாவோட புக், அதுக்கு என்னாச்சு என்று நினைத்ததும் ரித்விக்கை சுற்றி
நேரம் நகரவில்லை. அனைத்தும் அசையாமல் நின்றது. அவன் சிந்தனையில் அவன் கண் முன்னே தங்க நிறத்தில் ஒரு டெஸ்டினி புத்தகம் மிதந்தது. அது அதே புத்தகம்தான், அவன் தந்தையின் டெஸ்டினி புக். இந்த புத்தகத்துக்கு ஏதோ பவர் இருக்கு. இந்த புக் தான் இங்க என்ன வர வச்சுச்சோ. எப்படி என்னோட மைண்டுக்குள்ள இதெல்லாம் வருது என்று அவன் நினைக்க, அதற்குள் அந்த புத்தகம் தானே திறக்க ஆரம்பித்தது. அதில் முதல் பக்கத்தில் ஒரு வினோதமான இடத்தில் ஒரு மனிதன் இருப்பது போல வரைந்திருந்தது. அது ரித்விக் தான் என்று அவனே புரிந்து கொண்டான். அடுத்த பக்கம் தானே திரும்ப அதில், ரித்விக், உனக்கு வாழ இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துக்கு வந்த, எதுக்கு ஜீவா உடம்புக்குள்ள நீ இருக்க, இதெல்லாம் காலம் உனக்கு உணர்த்தும். இந்த மாய உலகத்தை காப்பாத்த நீ வேணும். உன்னை நீ காப்பாத்திக்க இந்த மாய உலகம் உனக்கு வேணும். இனி இந்த இடம்தான் உன் வீடு. இனி நீ ரித்விக் ஜீவா என்று அந்த புத்தகத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் கேட்க மிரண்டு போய் பார்த்தான் ரித்விக். இங்கு நடப்பது அனைத்தும் கனவு அல்ல, நிஜம்தான் எனவும், இதை நம்ப முடியாவிட்டாலும் எல்லாம் உண்மைதான் என ரித்விக் புரிந்து கொண்டான். மனதை நிதானமாக்கி மெல்ல கண் திறந்தான். எதிரில் அலெக்ஸ் அமர்ந்திருந்தான். ஜீவா, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? ஆர் யூ ஓகே நவ் என அலெக்ஸ் ஆர்வமாக கேட்டான். ஜீவா முகம் எந்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்ததை பார்த்த அலெக்ஸ் புருவத்தை உயர்த்தி, டேய், என்ன எதுவும் பேசாம இருக்க? தண்ணில விழுந்து மூளை எதுவும் கலங்கிருச்சா என ஜீவாவை குலுக்கி கேட்டான் அலெக்ஸ். ரித்விக் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அந்த அறையில் உள்ள வித்தியாசமான பொருட்களை பிரமிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு மருத்துவர் அறைக்குள் வந்தார். என்னால நம்பவே முடியல, ஆனா எப்படியோ உயிரோட இருக்கீங்க. நீங்க இப்ப கிளம்பலாம் என மருத்துவர் புன்னகைத்து கூறினார். அப்புறம் என்ன ஜீவா, நீ திருன்னு முழிச்சது போதும். வா, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் போறேன் என கையை பிடித்து ஹெல்த் சென்டரில் இருந்து வெளியே அழைத்து வந்தான் அலெக்ஸ். வேற வழி இல்ல, நான் வேற உலகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு இங்க இருக்கிற யாருக்கும் இப்ப உண்மையை சொல்ல வேண்டாம். இங்க இருக்கிறவங்க என்ன ஜீவான்னு கூப்பிடுறாங்க. இனி நானும் ஜீவா போல நடந்துக்க வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான் ரித்விக். மரத்தாலான நவீன டிஜிட்டல் வண்டியை அலெக்ஸ் விரல் பதித்து ஸ்டார்ட் செய்தான். அந்த வண்டி புல்டவுசர் போல் ஒரே ஒரு பெரிய சக்கரம் தட்டையாக இருப்பது போல் இருக்க ரித்விக் அதை ஆச்சரியமாக பார்த்தான். நீல மஞ்சள் நிற செடிகளும் பச்சை நிற வானமும் என புது உலகம் ரித்விக் கண்களில் தெரிந்தது. ஜீவா, வந்து உட்கார்றா, டைம் ஆச்சு போலாம் என அலெக்ஸ் சொன்னதும் ரித்விக் தயங்கியபடி மெல்ல நடந்து சென்று பின்னால் ஏறினான். கோள வடிவ முட்டை வடிவ வீடுகளையும் கடந்து எஸ் வடிவ சாலையில் வாகனம் செல்ல ரித்விக் கண்கள் ஆச்சரியத்தில் நிறைந்தது. டிராகன் போல் உருவம் கொண்ட சிறு பறவைகள் அங்கும் இங்கும் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. காற்று குளிர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்தது. இது எந்த நாடாக இருக்கும் என ரித்விக் நினைத்துக் கொண்டு சுற்றியும் பார்த்தான். ஜீவா, உனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு. எப்படியாச்சும் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டை உங்ககிட்ட சேர்த்துரு, இல்லனா நீ அகாடமில இருந்து வெளியே போயிருவ. இது ரொம்ப கிரிட்டிக்கல் டைம். இதை விட்டீனா உன் லைஃப் அவ்வளவுதான். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடு வந்துருச்சு, இறங்கு என அலெக்ஸ் சட்டென வண்டியை நிறுத்தினான். ரித்விக் மெல்ல இறங்கி நின்றான். எதிரில் 5 கோள வடிவ ஒழுங்கற்ற வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருந்தது. ஆஹா, இதுல எந்த வீட்டுக்குள்ள போறதுன்னு தெரியலையே என ரித்விக் நினைத்துக் கொண்டு என காலை பிடித்து தடுமாறுவது போல் நடித்தான். ஜீவா, என்னாச்சு? நல்லதாடா இருந்த, இப்ப என்ன என ஜீவாவை தாங்கி பிடித்துக் கொண்டே கேட்டான் அலெக்ஸ். என்னால நடக்க முடியல, பெயினா இருக்கு என ஜீவா வலியில் துடிப்பது போல் சொல்ல, சரி வா, நான் வீட்டுக்குள்ள வந்து விடுறேன் என ஜீவாவை தாங்கி பிடித்துக் கொண்டு உள்ளே அழைத்து சென்றான் அலெக்ஸ். வீட்டை சுற்றியும் பார்த்து முகத்தை சுழித்தான் ரித்விக். வித்தியாசமான பல பொருட்கள் இருந்தாலும் அனைத்தும் அலங்கோலமாக இருந்தது. டே ஜீவா, என்ன கேவலமான ரியாக்ஷன் கொடுக்குற? ஏதோ வேற யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி. இந்த வீட்டுல எப்படிதான் இருக்கியோ, அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். போயிட்டு வரேன்டா சாமி என கையை எடுத்து கும்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பினான் அலெக்ஸ். ஜீவா உடலில் உள்ள ரித்விக் அருகில் உள்ள
வட்டமான மர சோஃபாவில் அமர்ந்தான். கீழே பல மது குவளைகள் கிடந்தது. அது என்னவென்று தெரியாமல் உற்று நோக்கி கையில் எடுத்தான். மது வகையை சார்ந்தது என புரிந்து கொண்டு அந்த குவளைகளை ஓரமாக தள்ளினான். மரத்தாலான யூ வடிவ கட்டில், டிஜிட்டல் திரை. அந்த வீடு வித்தியாசமாக இருந்தது. சுவற்றில் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க நபரின் டிஜிட்டல் படம் தெரிந்ததை பார்த்து, யாரிது என்பது போல் புருவத்தை உயர்த்தினான் ரித்விக். சில நொடியில் அவன் முகம் மாறியது. அது நிஜ ஜீவா என்று புரிந்து கொண்டான். வேகமாக அந்த அறை முழுவதும் தேடினான். கண்ணாடி ஒன்று இறுதியாக கிடைக்க அதை பார்த்தான். முகத்தில் வியர்வை வடிய கண்ணாடியில் பார்த்தது 30 வயதுடைய ஜீவாவின் உடலைத்தான். இனி நான் தான் ஜீவா என்று சொல்லிக்கொண்டே தூங்கிப் போனான். ரித்விக் சோம்பல் முறித்துக் கொண்டு எழுந்தான். காலுக்கு கீழே கிடந்த கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்தான். ஜீவாவின் முகம் பிரகாசமாக தெரிந்தது. மெல்ல சிரித்துப் பார்த்தான். முகத்தை பல கோணங்களில் மாற்றிப் பார்த்து சிரித்தான். நான் நெருப்புல செத்து தண்ணியில பொழைச்சுக்கிட்டேன். நான் ரித்விக்கா செத்ததும் உண்மை, இப்ப ஜீவாவா இருக்கிறதும் உண்மை. இப்போ இந்த இடத்துல இனி நான் ஜீவாதான். இது என்னோட செகண்ட் லைஃப். ஜீவா, தேங்க்ஸ் ஃபார் யோர் பாடி என கண்ணாடியை பார்த்து தனியாக பேசிக்கொண்டு எழுந்தான் ரித்விக். சில நொடியில் வீட்டிலிருந்து வெளியே வந்து பச்சை நிற வானத்தை இயல்பாக பார்த்து நின்ற ஜீவாவை ஒரு குரல் அழைத்தது. ஹாய் ஜீவா, என்ன போலாமா என கேட்டுக்கொண்டு அலெக்ஸ் வண்டியை முன் நிறுத்தினான். போலாண்டா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என சொல்லிக்கொண்டு வண்டியில் ஏறினான் ஜீவா. என்ன ஜீவா, ஒரே நைட்ல தெளிவா பேசுற, குடிக்காம வேற இருக்க போல, வாட் அ சேஞ்ச் ஓவர் என அலெக்ஸ் ஆச்சரியமாக கேட்டான். இனிதான் நம்ம கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜீவா யார்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன் என ரித்விக் சொல்ல, நீ யாருன்னு காட்டிதான் ஆகணும்டா, உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஓவரா பேசாம ஒரு ஸ்டூடெண்ட்டையாவது பிடிக்கிற வழிய பாரு என நொந்து கொண்டு கூறினான் அலெக்ஸ். சரி சரி, புலம்பாத, நான் பாத்துக்கிறேன் என நம்பிக்கையாக கூறினான் ஜீவா. ஜீவா, ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட எந்த மேஜிக் பவர்ஸும் இப்ப இல்ல. உன்னோட உடல் தகுதி கூட செகண்ட் லெவல்னு தான் நினைக்கிறேன். சோ உன்கிட்ட வர ஸ்டூடெண்ட் உன்னை விட பலசாலியா இருப்பான். ஆனா அவங்க கிட்ட நீ உன்னை பத்தி உண்மைய சொல்லாம எப்படியாச்சும் ஒருத்தரை உன்கிட்ட சேர்த்துறா ப்ளீஸ் என்று சொல்ல, மேஜிக்கா அப்படின்னா என்னடா? ஜீவா வாயை பிளக்க, சுத்தம் குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் மறந்துட்ட போல, வீடு பார்த்து போ, இன்னைக்கு அது முக்கியம் இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட உன் பக்கம் சேரு, அது போதும் என்று அலெக்ஸ் அழுத்தி சொன்னான். சில நிமிடத்தில் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கை நெருங்கினார்கள். ஜீவா அந்த மேஜிக் ஸ்கூலை ஆச்சரியமாக பார்த்து நின்றான். அந்தரத்தில் மிதக்கும் தூண்கள் முன்னால் இருந்தது. ஆச்சரியமாக பார்த்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஜீவா. ஜீவா நடக்க நடக்க 3 பக்கமும் கதவுகள் முன்னால் திறந்தது. ஒரு நிமிடம் 3 கதவையும் பார்த்து யோசித்துவிட்டு இடது பக்கம் நுழையும் போது, டே அந்த பக்கம் எங்க போற, டீச்சர்ஸ் ரூம் நேரா இருக்கு என அலெக்ஸ் திடீரென ஜீவா கையை பிடித்து இழுத்தான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், சாரி என சமாளித்து நேராக உள்ளே நுழைந்தான் ஜீவா. வளைந்து செல்லும் மிதக்கும் படிக்கட்டுகளில் பயந்தபடி ஏறினான் ஜீவா. படிக்கட்டின் முடிவில் பல அறைகள் இருந்தது. மெல்ல நடந்து ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டு சென்றான் ஜீவா. என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, நம்ம ரூம் எது என குழப்பமாக பார்த்து கொண்டு நடந்தான் ஜீவா. எல்லா அறைகளும் அழகாக இருக்க ஒரு அறை மட்டும் குப்பையும் தூசியுமாய் ஜீவாவின் வீடு போல் இருந்ததை பார்த்து, இவர் ரூம கண்டுபிடிக்க இது போதும் என அந்த அறைக்குள் நுழைந்தான் ஜீவா. என சில முறை இரும்பிக் கொண்டு மொத்த அறையையும் சுத்தம் செய்து இருக்கையில் மெல்ல அமர்ந்தான் ஜீவா. நான் லைப்ரரி புக்ஸ் கூட என் வாழ்க்கைய ஜப்பான்ல நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப லைப்ரரியும் இல்ல, நானும் இல்ல. ஆனா ஜீவாவா இங்க இருக்கேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யோசிச்சா தலையே வெடிச்சிரும் போல. ரிலாக்ஸ். இப்ப நம்ம டார்கெட் ஒரு ஸ்டூடெண்ட நம்ம கிட்ட சேர்க்கணும். எப்படி சேர்க்கிறது, என்ன ப்ரொசீஜர் என ஜீவா ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், லீனா மேம் எங்க இருக்காங்க என ஒரு மாணவியின் குரல் கேட்டது. புரொஃபசர் லீனா இந்த மேஜிக் ஸ்கூல் முழுக்க பிரபலம். லீனாவை புரொஃபசராக ஏற்றுக்கொள்ள பல மாணவர்கள் எப்போதும் போட்டி போடுவார்கள். எலிஜிபிலிட்டி ரவுண்ட், பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் என அனைத்திலும் தன் முத்திரையை பதித்தவள் லீனா. லீனா மேமா
என ஜீவா யோசிக்க, ஆமா சார், லீனா மேம் தான். நான் அவங்க கிட்ட ஸ்டூடெண்டா சேர வந்திருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் அவங்கள என அந்த மாணவி கவலையாக கூறினாள். அது லீனா மேம் கிட்ட ஜாயின் பண்ண வந்திருக்கியா? நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண இதா சரியான டைம் என ஜீவா நினைத்துக் கொண்டு, ஓஹோ லீனா மேமா, உனக்கு நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? வா இங்க வந்து உட்காரு சொல்றேன் என ஜீவா மெல்ல புன்னகைத்து மாணவியை பார்த்து சைகை செய்தான். மாணவி கண்களை சுருக்கி விசித்திரமாக பார்த்தபடி ஜீவா முன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். நம்ம மேஜிக் ஸ்கூல்ல ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அது தெரியாம இங்க வந்திருக்கியே. இனி நெக்ஸ்ட் இயர் தான் என கையை விரித்து கூறினான் ஜீவா. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண ஆசையா வந்தேன். லீனா மேம் தான் இந்த ஸ்கூல்ல பெஸ்ட்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப எல்லாம் போச்சு என சோகமாக கூறி தலை குனிந்து வருந்தினாள் அந்த மாணவி. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர் சூப்பர் என சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஜீவா அமைதியாக இருந்தான். சார் ப்ளீஸ் சார், லீனா மேம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேர வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்கங்க என அந்த மாணவி ஜீவாவை பார்த்து அழுது கொண்டே கேட்டாள். என்னடா இது, உடனே நம்ம பிளான் ஓகே ஆயிடுச்சு. இருந்தாலும் சீக்கிரம் ஓகே சொல்லிடக்கூடாது, அப்புறம் நமக்கு மரியாதை இல்லாம போயிடும் என நினைத்து கொண்டு, நோ என்னால முடியாது, இதெல்லாம் இந்த ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட், நீ நெக்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிக்கோ என ஸ்ட்ரிக்டாக கூறினான் ஜீவா. மாணவியின் கண்ணில் மேலும் கண்ணீர் ஆர்ப்பரிக்கத் தொடங்கியது. எதுவும் பேசாமல் அந்த மாணவி மெல்ல எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியே அழுது கொண்டே நடந்தாள். என்ன வெளியே போறா? நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போயிரும் போலவே என நினைத்து வேகமாக எழுந்து நின்று, ஒரு நிமிஷம் என்று அழுத்தமாக கூறினான் ஜீவா. மாணவி அந்த இடத்தில் அப்படியே நின்று மெல்ல திரும்பினாள். உன்னை பார்த்தா கொஞ்சம் இல்ல ரொம்பவே பாவமா தான் இருக்கு. ஸோ உன்னை என் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் என ஜீவா சொன்னதும் கண்ணை துடைத்துக் கொண்டு மகிழ்ச்சியில் அருகில் ஓடி வந்து, தேங்க்யூ தேங்க்யூ, வெரி வெரி தேங்க்ஸ், நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என தலை குனிந்து மரியாதையாக கூறினாள் அந்த மாணவி. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணல, நீதான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்க. உன்னை சேர்க்கலனா நான் காலி. 1000 நன்றிகள் என ஜீவா மனதில் நினைத்து புன்னகைத்தான். உன் பேர் என்ன என ஜீவா கேட்க, என் நேம் மேகா என அந்த மாணவி தன் இனிமையான குரலில் கூறினாள். ஓகே மேகா, இனி நீதான் என் ஸ்டூடெண்ட், நான் தான் உன் டீச்சர், ஓகே என ஜீவா கேட்க வேகமாக தலையசைத்தாள் மேகா. ஜீவா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் நேம் டேமேஜ் ஆகாம ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்துட்ட. ரெஸ்ட் இன் பீஸ், இனி நான் பாத்துக்கிறேன் என நினைத்து கெத்தாக தலையை கோதி அந்த மாணவியை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான் ஜீவா.